Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D எக்ஸாம் நம்ம நவம்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்ட்டா 90 டேஸ் வந்து நம்ம கையில டைம் இருக்கு. அதே மாதிரி SSC MTS எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20 ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு 50 நாள் கிட்ட டைம் இருக்கு. இப்போ IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் போயிட்டு இருக்கு. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல RRB Group D கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், SSC MTS கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், அதே மாதிரி IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்கான செலக்ஷன் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால ஆகஸ்ட் மந்த்துக்கான ஆஃபர் வந்து எல்லா கோர்ஸுக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 ரூபாய் பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். இப்போ SSC இருக்குன்னா SSCக்கு கீழ வரக்கூடிய CGL, CHSL, MTS, SSC யோட GDன்னு எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி ரயில்வேயோட NTPC, Group D, ALP, டெக்னீஷியன், JE எக்ஸாம்னு எல்லாமே கவர் ஆகும். ஓகே, அதே மாதிரி பேங்க் PO அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். இப்போ IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்கான கிளாसेसும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, சோ நீங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் மேம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்திருப்போம். அந்த பேட்ச்லயே உங்களுக்கு கிளாसेस, மெட்டீரியல்ஸ், லைவ் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். ஓகே, அந்த வார கடைசியில சாட்டர்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். டெஸ்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, ஒன்ஸ் நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஆப்ல ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500 இருக்கும். இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTPCயோட டெஸ்ட் பேட்ச், NTPC கிராஜுவேட்டோட டெஸ்ட்டும் வேணும், எனக்கு அண்டர் கிராஜுவேட்டோட டெஸ்ட்டும் வேணும், CBT 1ஓட டெஸ்ட்டும் வேணும், CBT 2ஓட டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 599. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங், நான் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம், எனக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்கேன், நான் SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் எனக்கு கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் வரக்கூடிய A to Z எல்லாமே கவர் பண்ணிருப்போம். நீங்க TNPSC படிச்சாலும் சரி, இல்ல பேங்கிங் படிச்சாலும் சரி, SSC, ரயில்வே, உங்களுக்கு மேக்ஸும் ரீசனிங்கும் மட்டும் வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 1499. ஸோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மேக்ஸ்ல எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான A to Z டீச் பண்ணிருப்போம். எல்லா டாபிக்கும் ரீசனிங்கோட A to Z வந்து டீச் பண்ணிருப்போம். அதே மாதிரி சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும், இப்போ MTS வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் வந்து நல்லா பண்ணிருவீங்க, சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் நான் வீக்கா இருக்கேன், நான் குரூப் D படிக்கிறேன், நான் வந்து மேக்ஸ் ரீசனிங் நல்லா பண்ணிடுறேன் மேம், சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் தான் நான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ்ல CBSE லெவல்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே டீச் பண்ணிருப்போம். ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதுல வந்து வந்துரும். ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் வந்து 999. ஆஃபர் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 699. அதே மாதிரி கரண்ட் அஃபேர், ஓகே, எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். இப்போ கூட NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். இதுல உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா கரண்ட் அஃபேருமே எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா CAPDF கோர்ஸோட ஃபீஸ் வந்து 599. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு NTPCக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், SSC MTSக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். நீங்க கரண்ட் அஃபேரை டெய்லி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ஒரு பர்டனா இருக்காது. நீங்க நல்லா நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, இல்லைன்னா ஒரு நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்ன நியூஸையே தான் திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து பாத்தீங்கன்னா 10 நியூஸ் தான் ஒரு நாளைக்கு வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 நியூஸ், அதை ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மட்ல நம்ம ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 25 கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இதே நியூஸ் தான் அடுத்த நாளும் வரும். இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கோ அதுக்கு ரிலேட்டட் ஆனது அடுத்த நாளும் வரும். அதுக்கப்புறம் என்ன வருதோ அதுக்கு ரிலேட்டட் ஆனது. ஸோ அப்படியே நம்ம டெய்லி ரிலேட் பண்ணி படிக்கும்போது கரண்ட் அஃபேர் ஈஸியா படிச்சிடலாம். நான் டெய்லியும் கரண்ட் அஃபேர் படிக்கணும். இப்போ வந்திருக்க எக்ஸாம்ஸுக்கும்
எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும், 1 இயரோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே ரீட் பண்ண வேண்டாம், இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதும். இதுலயே எல்லா நியூஸுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். அடுத்து இங்கிலீஷ் SSC MTS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன், நான் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேன் மேம், இங்கிலீஷ்ல நான் கிராமரும் படிக்கணும், ஒக்காபுலரியும் படிக்கணும், MTSக்கான சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும், நான் பேங்க் இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேன் மேம், எனக்கு இங்கிலீஷ் ஃபுல்லாவே நான் தரோ பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ல பே பண்ணீங்கன்னா 999 இருக்கும். இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலாக குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ குரூப் டிக்கு வந்து இன்னும் 3 மந்த்ஸ் டைம் இருக்கு. நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஆஃபர் ஃபீஸும் பார்த்தீங்க அப்படின்னா 399. அடுத்து SSC MTSக்கான டெஸ்ட் பேட்ச். ஓகே, இப்போ SSC MTSக்கு 2 மாசம் டைம் இருக்கு மேம், நான் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் படிச்சிட்டேன், மேக்ஸ் ரீசனிங்லேயே நான் குவாலிஃபை ஆகிடுவேன், நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும், MTSக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மந்த் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஆஃபரை வந்து இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகே, சோ உங்களுக்கு எல்லாமே வேணும், நான் எல்லாமே படிக்கணும் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஜாயின் பண்ணி, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் தனியா ஜாயின் பண்ணிட்டு, இங்கிலீஷ் கோர்ஸ் தனியா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா வரும். நான் SSC படிக்கிறேன், ரயில்வே படிக்கிறேன், எனக்கு எல்லாமே ஒரே இதுல வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க தனித்தனியா பே பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமா இருக்கும். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான பேட்ச் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நாம கொண்டு வந்திருக்க நியூ பேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான நியூ பேட்ச், குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், அதே மாதிரி SSC MTSக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 50 டேஸ்ல ரெடி ஆகிற மாதிரி ஃபைனல் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான பேட்சஸும் நாம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு 1/8/2025 நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸுக்கான பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். இதுலயே உங்களுக்கு டாபிக் வைஸா கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அது போக ஒவ்வொரு டாபிக் முடிய மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம். வாரம் பிளான் வந்து கையில கொடுத்துருவோம். அந்த வாரத்துக்கான பிளானை முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்ல டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுப்போம். செகண்ட் வீக்கோட பிளான் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சாட்டர்டே செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் வீக்குக்கான பிளான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பிளானை கையில கொடுத்துருவோம், கிளாஸஸும் கையில கொடுத்துருவோம். நீங்க கரெக்டா படிச்சுட்டே வரணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு. சப்போஸ் நீங்க லைவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த கிளாஸஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி இருக்கும். நீங்க எந்த டைம்லனாலும் பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைவாவே அட்டன் பண்ணுங்க. அப்பதான் நீங்க நிறைய டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ண முடியும். ஏன்னா லைவ் கிளாஸ்ல டவுட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். இன்னும் டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க வீட்டில் உட்காந்தே கரெக்டாக நம்ம கொடுக்குற கிளாஸஸ், பிளானு இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே நீங்க ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்க 1899 தான் பே பண்ண போறீங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் மேம், டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 2500 பே பண்ண வேண்டாம். ஓகே, 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். ஓகே, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல சயின்ஸும் ஜெனரல் அவேர்னஸும் தான் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இங்கிலீஷ் தான் மேம் நான் வீக்கா இருக்கேன், இப்போ MTSக்கு எனக்கு இங்கிலீஷ் வேணும், IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு எனக்கு இங்கிலீஷ் வேணும், மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் நான் வந்து நல்லா பண்ணிடுவேன், இங்கிலீஷ்ல தான் வீக்கா இருக்கேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் இங்கிலீஷ்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு
சப்ஜெக்ட் மட்டும் வேணும், இல்லை மேக்ஸ் கோர்ஸ் மட்டும் வேணும், இல்லை இங்கிலீஷ் மட்டும் வேணும், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் வேணும்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஓகே, இதை மட்டும் படித்தாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இந்த ஏப்ரலில் தான் காலேஜ் முடிச்சிங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். இந்த கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும். இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோனில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே அதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் லேப்டாப்பில் கிளாஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மேம், லேப்டாப்பில் என்னால் இந்த கிளாஸஸ் பார்க்க முடியுமா, பிசியில் என்னால் பார்க்க முடியுமா, என்னோட கம்ப்யூட்டரில் என்னால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எந்த டிவைஸ்லனாலும் உங்களால் கிளாஸஸ் வந்து பார்க்க முடியும். ஒரு மொபைல் ஃபோன்லேயும் உங்களால் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியும், லேப்டாப்லேயும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மொபைலில் அட்டன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்போம், லேப்டாப்பில் அட்டன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ கரெக்டாக உங்கள் கையில் என்ன இருக்கணும்னா ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். ஓகேவா, ஈஸியாக இந்த கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். எப்போவுமே ஒரு நோட்டு ஒரு பென்னு. ஓகேவா, ஸோ இது மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம கொடுக்குற நோட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக பிகினராக இப்போ தான் வரீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் உங்களால் ரெடியாக முடியும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் 1899 தான் பே பண்ண போகிறீங்க. எல்லா சப்ஜெக்ட் எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆஃபர்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்பில் போய் டைரெக்டாக ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்பில் 2500 இருக்கும். ஓகே, ஸோ டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எம்டிஎஸ்க்கு கடைசி 50 நாளுக்கான பேட்ச். ஓகேவா, இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது ஆல் இன் ஒன் கோர்ஸ் எனக்கு 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதும். 1899 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாஸஸாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தேடி தேடி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கிறத படிச்சிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே. இன்னுமே உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணணுங்கிறதுக்காக டெய்லி லைவ் கிளாஸ். ஓகே, டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லைவ் அட்டன் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா லைவும் கொடுக்கும்போது தான் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களா படிக்கலையாங்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ லைவும் கொடுத்துருவோம், கரெக்டாக வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக உங்களால் படிக்காமல் இருக்க முடியாது. ஸோ கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருந்து படித்தாலும் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம். அந்த குரூப்பில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருப்பாங்க. காலையில் படிப்பாங்க, மத்தியானம் படிச்சுட்டு இருப்பாங்க, நைட்டு 12 மணிக்கு குரூப்பில் இருந்து பார்த்தீங்கன்னாலும் நிறைய சம்மெல்லாம் டவுட் எல்லாமே கேட்டுட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி லைவ் கிளாஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் லைவ்ல ரொம்ப சுறுசுறுப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ பிகினராக இருக்கீங்க, நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆஃபர்லேயே நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆஃபர் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு நாளைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா, ஒன்லி 1 டே தான் ஆஃபர். 1/8/2025. ஏன்னா நாளைக்கு நம்ம இந்த நியூ பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச், எம்டிஎஸோட ஃபைனல் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால நாளையோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/8/2025 நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ இந்த மந்த் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டுக்கான ஆகஸ்ட் மந்த்துக்கான ஆஃபரை ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். எக்ஸாம் பற்றி எதுவும் டவுட் இருக்குது, எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலனாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன்னா ஆல் இன் ஒன், டெஸ்ட்னா டெஸ்ட், கரண்ட் அஃபேர்னா கரண்ட் அஃபேர், சயின்ஸ்னா சயின்ஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இல்லைனா எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே, அதே மாதிரி ஆகஸ்ட் 7 என்டிபிசி எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது எடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி ஆகஸ்ட் 7 எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாமோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து யூடியூப்பில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த அனாலிசிஸும் ஃபாலோ பண்ணுங்கள். என்டிபிசி கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு சிஏபிடிஎஃப் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.